சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். காலையில உங்களை பார்க்கும்போதே ரொம்ப உற்சாகமா இருக்கு சார். மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆ, நன்றி சார். நன்றி சார். நீங்க ஆரம்பிக்கலாம் சார். நம்ம மிராக்கிள் மார்னிங் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய உற்சாகமான காலை வணக்கம். நம்ம தினம் சந்திக்கிறோம், தினம் புதிய புதிய செய்திகளை கற்றுக்கிறோம். நிறைய நம்முடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்றதுங்கிறது மிக அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா புத்தகங்களை படித்து ஒப்பிக்கிறதுக்கும் கேள்விப்பட்ட வாட்ஸ்அப் தகவல்களை பகிர்றதுக்கும் அவங்களுடைய சொந்த அனுபவங்களை பகிர்றதுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒருத்தருடைய அனுபவத்தை பகிர்றாங்க அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு பின்னாடி நிறைய புத்தகங்கள் இருக்கும். பொதுவாகவே என்னன்னா, புத்தகங்கள் மாற்றி மாற்றி பேசாது அப்படிம்பாங்க, ஆனா மாற்றி மாற்றி சிந்திக்க வைக்கும். இதுதான் யதார்த்தம். அப்ப ஒவ்வொரு நாளும் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய புத்தகங்களினுடைய விழிவுகளை, சாரத்தை நம்ம உள்வாங்குறோம். அதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்ம லீடர் சிவராமன் சாருக்கு ஒரு நன்றி. இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து பயணிக்கிறீங்க, அதிக ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னோட கருத்துக்களை நீங்க உள்வாங்கி கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியான தருணம். ஏன் அப்படின்னா, சொல்லில் சொல்லுக அப்படின்னு சொல்லி பயனில்லா பயனுள்ள சொல்களை தான் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்றது எல்லாமே. அந்த அடிப்படையில் நான் ஒரு பயனுள்ள பகிர்வுகளை தான் நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுல உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம உடல் நலம் சார்ந்து தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நம்ம வோல்டன் பத்தி பேசினாலுமே அது உடல் நலம் சார்ந்தது தான். ஆனா பொதுவா நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம வோல்டன் VR4 வச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை நாம களைஞ்சிரும். நம்முடைய செல்களுடைய இயக்க ஆற்றலை அதிகப்படுத்துறோம். இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. ஆனா இந்த வாய்ப்பை நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்காக தான் உடல்நலம் சார்ந்து சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும், அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல உள்ளவங்க தான் இங்க நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான, அதே சமயத்துல அவசியமான ஒரு பயிற்சியை தான் இன்னைக்கு நான் சொல்லித்தரப்போறேன். இந்த பயிற்சி நீங்க கேள்விப்பட்டது தான், யாருக்கும் தெரியாதது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை எத்தனை பேர் பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு கேட்டா, 100-ல் ஒருவரோ இருவரோ தான் அதை பயன்படுத்துவோம். இந்த பயிற்சியை நான் சொல்லித்தரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மிக மிக எளிமையான பயிற்சி. ஆனா அதே சமயத்துல ஆச்சரியத்தக்க அளவுல இதனுடைய பலன் இருக்கும். அதனால இது என்னுடைய சொந்த அனுபவம்னா எனக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட சிகிச்சைக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த பயிற்சியை சொல்லித்தர்றதுங்கிறது என்னுடைய வழக்கம். பொதுவாகவே நான் என்கிட்ட வரக்கூடிய சிகிச்சைக்கு வரக்கூடியவங்கள்ட்ட சொல்ற வார்த்தைகள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்கிட்ட சிகிச்சைக்கு வர்றீங்க, ஃபீஸ் கொடுத்து வர்றீங்க, ஆனாலும் என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செய்தியுமே நீங்க என்னிடம் சிகிச்சைக்கு தொடர்ந்து வராமல் இருப்பதற்கான செய்திகளை தான் என்கிட்ட இருந்து நீங்க வாயிலிருந்து கேட்டுட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே நான் நிறைய நோய் தொந்தரவுகளோட சிரமப்பட்ட நபர். அதற்கு நிறைய நவீன மருத்துவங்கள், ஆங்கில மருத்துவம் அப்படின்னு சொல்ல வேண்டாம், நவீன மருத்துவத்தை நான் பார்த்துருக்கிறேன்.
ஆனா அதனுடைய விளைவுகள் என்ன ஆச்சுன்னா என்ன மேலும் மேலும் பலவீனமான நபராக மாற்றியது. நிறைய பேர் இப்பயே கேட்பாங்க, இவர்கிட்ட நீண்ட காலம் வந்து மருத்துவரா இருக்கிறாரு, ஆனா மெலிவா இருக்கிறார் அப்படிம்பாங்க. நான் பிறந்ததுல இருந்தே மருத்துவம் சார்ந்து ஒரு பராமரிப்புல தான் நான் வளர்ந்து வந்த நபர். சரியா சொல்லணும் அப்படின்னா என்னுடைய 17வது வயது நம்ம +2 படிக்கும்போது தான் மாற்று சிந்தனைகள், மாற்று மருத்துவம் குறித்த தகவல்கள் கிடைச்சது. அப்பதான் தெரியுது, நம்மள உடம்ப நல்லாக்கிக்கிறணும் அப்படின்னா வேற வேற வழிகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதோட விளைவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். பொதுவாகவே இங்க நம்ம குழுவுல பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள்ல நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு. அது இயல்புலயே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ், நிறைய சிரமங்களை, நிறைய துயரங்களை, நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சனால என்னவோ ஒவ்வொன்றையும் தேட ஆரம்பிச்சேன். அது இப்ப நான் பேசுறது எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவங்கள்ல இருந்து தான் எல்லாத்தையுமே உள்வாங்கி தான் பேசுறேன். நிறைய நூட்கள், மருத்துவம் சார்ந்த நூட்களை வந்து கல்லூரி காலத்திலேயே வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சரி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது. அது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லும் போதே சொல்லுவேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் அப்படின்னா, அதுவும் என்னுடைய சுயநலம் சார்ந்தது தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதை எடுத்து சொல்லும்போது என்னன்னா, கூடுதல் தகவல்கள் நான் உள்வாங்கிக்கிறேன். இரண்டாவது, என்ன புதுப்பிச்சுக்கிறேன். அப்ப என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுமே இது மாதிரியான சுயநலவாதிகளா இருக்கிறதுங்கிறது அவசியமானது, நல்லதும் கூட. அந்த அடிப்படையில நான் ஒரு பெருத்த சுயநலவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமோ எதுவுமே கிடையாது. அப்ப உங்களையெல்லாம் சந்திச்சு உங்கள்கிட்ட ஒரே ஒருத்தரையாவது இந்த போக்குல நான் திருப்பிட்டேன் அப்படின்னா, அது உண்மையிலேயே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பா தான் நான் கருதுறேன். அந்த அடிப்படையில என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து, ஏன்னா இப்ப நான் ஆரம்பிச்சேன், வேறு அனுபவங்களை பேச ஆரம்பிச்சோம்னா இன்றைய நிகழ்வுக்கு அது இடையூறு அமைஞ்சிரும். அதனால என்னுடைய சொந்த அனுபவங்களை இன்னொரு நாள் நான் பகிர்றேன். இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பயிற்சி தான் பார்க்க போறோம். இப்ப நமக்கு வந்து சிவராமன் சார் அந்த காணொளியை போடுவாரு. அது பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும், இதானே நமக்கு தெரியாததா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியா நம்ம பேசுவோம். சார், சிவராமன் சார். சார், 1 செகண்ட் சார், 1 செகண்ட் ப்ளீஸ். ஓகே சார்.